Hey guys, I'm Samira and welcome to Jazzy Aroma. Today we are making kids special milkshakes. So let's get into the video. Let's go. Hello friends, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய போற ஐட்டம் சாக்லேட் மில்க் ஷேக். ஃபர்ஸ்ட் ஜூஸர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் பால் விடுங்க. அதுக்கு பிறகு ஏதாவது ட்ரிங்கிங் சாக்லேட் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மில்க் மேடும் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ரெடிமேடாக கடையில் கிடைக்கிற சாக்லேட் சிரப்பு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாரை மூடிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. இப்போ மில்க் ஷேக் ரெடியானதுக்கப்புறம் கண்ணாடி கிளாஸில் சாக்லேட் சிரப்பை ஊற்றி டெக்கரேட் பண்ணுங்கள். இப்போ ரெடியான சாக்லேட் மில்க் ஷேக்கை அந்த கிளாஸில் ஊற்றுங்க. இப்போ ஃப்ரோசன் விப்பிங் க்ரீம் 1 டேபிள் ஸ்பூனும் அண்டு ஃப்ரெஷ் க்ரீமும் போட்டு சர்வ் பண்ணுங்கள். இப்போ சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி. இப்போ நாம் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய மில்க் ஷேக் குக்கி மில்க் ஷேக். எனி சாக்லேட் க்ரீம் பிஸ்கட்டை உடச்சி ஜூஸர் ஜாரில் போட்டுக்கோங்க. இதில் செய்கிறது எல்லாமே ஒரு ஆள் குடிக்கக்கூடிய அளவு உண்டான மில்க் ஷேக். இப்போ 1 கப் பால் ஊற்றிக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் மில்க் மேடும் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட பவுடர் சுகரும் ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜூஸர் ஜாரை மூடி நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அளவுகள் எல்லாமே ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் கண்ணாடி கிளாஸில் சாக்லேட் சிரப்பு ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன். அதில் நீங்கள் ரெடியான குக்கி மில்க் ஷேக்கை ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். ஃபைனலி சாக்லேட் சிரப்பும் உடைத்த பிஸ்கட் துண்டும் போட்டு சர்வ் பண்ணுங்கள். இப்போ குக்கி மில்க் ஷேக் ரெடி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பனானா மில்க் ஷேக். ஃபஸ்ட்டு நாம் ஜூஸர் ஜாரில் கட் செய்த வாழைப்பழத்தை முதலில் போடுவோம். அதோட பவுடர் சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஃப்ரெஷ் க்ரீமும் மில்க் மேடும் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஃப்ரோசன் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாரை மூடிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிற பால் கொஞ்சம் சில்லான பால். உங்களுக்கு வேணும்னா சில் இல்லாத பாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ பனானா மில்க் ஷேக் ரெடி. இப்போ ரெடியான மில்க் ஷேக்கை ஒரு கிளாஸில் ஊற்றுங்க. இப்போ நாம் அழகுக்காக கட் செய்த பனானா துண்டை வைத்து சர்வ் பண்ணுவோம். இப்போ நாம் அடுத்து செய்ய போகிற மில்க் ஷேக் ரோஸ் மில்க் ஷேக். இப்போ நாம் திரும்பவும் ஜூஸர் ஜார் எடுத்துட்டு 1 கப் பாலை ஊற்றவும். அதோட ரெடிமேடு ரோஸ் சிரப் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணவும். அதோட ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணவும். அதோட ஃப்ரோசன் விப்பிங் க்ரீமும் சேர்த்துக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பிளெண்டர் ஜாரை மூடிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. இந்த ரோஸ் மில்க் பொதுவாக உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. அதனால் இதோட சப்ஜா சீட்ஸும் ஆட் பண்ணி குடிக்கிறதால வாய்ப்புண்ணும் சரியாகும். இப்போ மில்க் ஷேக் ரெடி ஆகிட்டு. இப்போ கண்ணாடி கிளாஸில் ஊற வச்ச சப்ஜா சீட்ஸை சேர்த்துக்கோங்க. இப்போ ரெடியான ரோஸ் மில்க் ஷேக்கை ஊற்றுங்க.
இப்போ ஊற வச்ச சப்ஜா சீட்ஸும் ஃப்ரோசன் whipping க்ரீமும் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். இந்த கிட்ஸ் ஸ்பெஷலான 4 டைப்ஸ் ஆஃப் மில்க் ஷேக்கை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. How was the video? Comment down below and let us know. Subscribe to this channel, turn on the post notifications and give this video a thumbs up right now. I'll see you guys next time. Terima kasih.